என்னோட நேம் மஞ்சு. நான் வந்து மாதாவரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு லாஸ்ட் 2019 சாரி 2021லேருந்து எனக்கு சார வந்து தெரியும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து சிவியர் ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தது. அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு தெரியாது. அப்போ என்கிட்ட 6 மந்த் பேபி என் கையில இருந்தாங்க. அந்த 6 மந்த் பேபிய வச்சுட்டு அந்த ஸ்பைனல் ப்ராப்ளம் ஈவன் ஐ கான்ட் ஹோல்ட் மை பேபி. அ ஒரு வாஷ் பண்ணணும், குழந்தைய தூக்கணும், தொட்டிலன்னும்போது தூக்கணும்னு கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சிவியர் பெயின். நெக்ஸ்ட்டு நான் ஆர்த்தோ டாக்டர அப்ரோச் பண்ணேன் ஆஸ் யூசுவல். அப்ரோச் பண்ண பிறகு பார்த்தா, அவங்க எனக்கு மெடிசின் குடுத்தாங்க, பெயின் கில்லர் குடுத்தாங்க. அந்த டோஸ் எடுத்தா 3 டேஸ்க்கு எனக்கு அந்த பெயின் இருக்காது. இப்படியே ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த் நான் இந்த மெடிகேஷன்லயே நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு கட்டத்தில என்ன ஆச்சுன்னா, ஐ அம் ஃபெட் அப். என்ன இப்படி இருக்கே, எனக்கு மாத்திரை எடுத்தா தான் ரிலீவ் ஆகும், பேபிய பார்க்க முடியும். அதுவே ஒரு டென்ஷன் ஆயி டிப்ரஷன் போயிட்டேன் நானு. தென் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட சிஸ்டர் இன் லா சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி அ ஆக்ஸிமெட் ப்ளஸ்ல சார் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. டாக்டர் சிபி சார பார்த்துருக்காங்க. இஸ் அ வண்டர்ஃபுல் பெர்சன். இஸ் அ என்ன ஒரு மிராக்கிள் தான். என் லைஃப்ல நடந்தது ஒரு மிராக்கிள். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பேபிய கூட ஹோல்ட் பண்ண முடியாம இருந்து ஒரு ஃபெட் அப் ஆயி, டிப்ரஷன் ஆயி இவ்ளோ ப்ராப்ளத்துக்கு நடுவுலயும் நான் சார வந்து மீட் பண்ணணுன்றது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஹோப்பே இல்லாம இருந்தது. எப்படிதான் ரெக்கவர் ஆக போறேன், ஆஸ் யூசுவல் மெடிசன் தானேன்னு. நான் ஃபர்ஸ்ட் சார் சொன்னது, உங்களுக்கு சர்ஜரி கிடையாது, மெடிசின்ஸ் கிடையாது, ஒன்லி அ தெரப்பி. அது எவ்வளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா? ஒன்லி தெரப்பின்றது கேட்கும்போது, ஏன்னா மெடிகேஷன் எடுத்து தான் நான் 1 இயரா டிப்ரெஷனுக்கு போனதே. ஆனா இப்ப அப்படி வேண்டாம். ஒன்லி தெரப்பி மூலியமா நான் கண்டிப்பா உங்களுக்கு சரி பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 6 செஷன்ஸ் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட். ஃபர்ஸ்ட் செஷன் பண்ணேன். சார் கிட்ட வந்து பண்ணும்போது சார் கிட்ட வந்து பண்ணும்போது இந்த செஷன் தெரப்பி எடுத்து நெக்ஸ்ட் டே என்னோட ரிலீஃப் இருக்கு பாருங்க. தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ரியலி. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டைம். ஏன்னா என் பேபியை நான் தூக்கும்போது தான் தெரிஞ்சது ஹவு மச் ஐம் ரிலீஃப் ஃப்ரம் தட் பெயின். அப்படி ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. ஈவன் ஐ டிடன்ட் கோ ஃபார் எனி இன்ஜெக்ஷன், எனி மெடிசின்ஸ், எனி ஆயின்மெண்ட்ஸ் ஆர் எனி தட் வாட் எவர் தட் பெயின் கில்லர் ஸ்ப்ரே, எனிதிங், நத்திங் ஐ டிடன்ட் டேக். சார் சொன்ன ஒரே தெரப்பி ப்ளஸ் ஒரு 3 எக்ஸசைஸ், மார்னிங் ருட்டீன் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணேன் நான். நெக்ஸ்ட் செஷன் வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் பெட்டர். நானே என்ன தெரியாமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் சார்கிட்ட. சார் ஐம் வெரி ஃபார் பெட்டர். நான் வந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறது ஐ ஃபெல்ட் ஸோ பெட்டர் சார். தேங்க்யூ தெர் இஸ் நோ வேர்ட்ஸ். தென் இப்படியே போயிட்டுருக்கு. 3rd செஷன் வந்தேன், 4th செஷன் வந்தேன். இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்லி பெட்டர் மோடில் தான் இருந்துச்சு என்னுடைய ஹெல்த் கண்டிஷன். தென் என்னோட இது என்னென்னா, சார் கிட்ட சொன்னேன், சார் ஆஸ் அ விமன் என்னென்னா சம்டைம்ஸ் இந்த டிப்ரெஷன் இருக்குன்னும் போது மேம் பற்றி, டாக்டர் பிரியா மேம் பற்றி எனக்கு சொன்னாங்க. ஒரே ஒரே ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம் என்னன்னா, அங்கேயும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் என்ன சொல்றாங்க கேட்கவே ஒரு அப்ரோச்மெண்ட் பண்ணும்போது பெரிய ரிலீஃப். என்னன்னா, மேம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விமன் வெல்னஸ் சென்டருக்காக தான் நான் இதை பண்றோமே, உங்களோட வெல்னஸ் தான் என்னோட முக்கியம் சொன்ன ஒரு வேர்டே பெரிய விஷயமா இருந்துச்சு. அது பெரிய பெரிய சப்போர்ட்டிங் வேர்ட்ஸ் ஃபார் விமன். எவ்வளோ அண்டர் க்ரோ பண்ணணும், ஃபீமேல்ஸை வந்துட்டு வீட்டில் ஒர்க் பண்ணணும், டீச்சர் குழந்தைங்கள பார்த்துக்கணும், வெளியே ஒர்க்கிங் இருக்குது, அஃபிஷியலி போய் அங்கேயும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ சைட் பை சைடு இந்த ஸ்பைனல் ட்ரீட்மெண்ட் போகும்போதே நான் மேமை வந்து பார்த்தப்போ எனக்கு ஒரு சில டெஸ்டஸ் எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஃப் என்னன்னா, அப்பியரன்ஸ் சேஞ்ச், ஃபேஷியல் அப்பியரன்ஸ் சேஞ்ச். நிறைய ஏக்கனோட வந்தேன். அவ்வளோ டிப்ரெஷன், என்னோட டிப்ரெஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், இதெல்லாம் எனக்கு மூட் ஸ்விங்ஸ், இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு மாறுச்சு. ரியல் ஃபேக்ட். Heartfelt thank for Priya ma'am and Dr. CB sir. Thank you.